எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம புதுசாக வாங்கி வச்ச ரோஜா செடிகள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக பூத்து குலுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லாவே கால் பிடிச்சி வளர்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இன்றைக்கி ஒரு சில ரோசஸ் எல்லாம் புதுசாகவும் பூத்துருந்தது. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க இந்த இடமே. நம்ம தோட்டத்துக்குள்ளே என்ட்ரன்ஸில் நுழையும் போது இந்த மாதிரி பூக்களை பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போகும்போது ஃபஸ்ட்டே நம்மளை ரொம்ப ஹாப்பியாக்கி விட்டுறாங்க. அதனால் மற்ற வேலைகள் செய்கிறதுக்கும் நம்மளுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டபுள் கலர் மிக்ஸ் ஆகிற மாதிரி ரோஸும், அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட் பிங்க் கலர் இந்த மாதிரி ரோஸஸ் ரொம்ப பிடிக்குங்க. அது போக எல்லோ கலர் ரோஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன கலர் ரோஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இன்றைக்கி காலையிலேயே சூப்பராக பூத்து குலுங்குற நம்ம பூக்கள் எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா நம்மளோட அறுவடையும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம். என்னென்ன அறுவடை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம அறுவடையை ஆரம்பிக்கலாம். நம்ம அறுவடை பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா பறவைகளோட சத்தமுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. காலையில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அறுவடை ஆரம்பிக்கும்போது அந்த பறவைகளோட சத்தம் ஒரு பக்கம், நம்ம கட் பண்ணுற காய்களோட சவுண்டு அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை நான் அப்படியே வீடியோவில் போட முடியாது. ஏன்னா எங்கள் சைடு காற்று பயங்கரமாக அடிக்குங்க. அதனால் காது கிளியிற அளவுக்கு பார்த்திங்கன்னா டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் போடுறதில்ல. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காற்று இல்லாதப்போ நம்ம அதை ஓரளவுக்கு எடுக்க முடியுங்க. அப்படியே நேச்சுரலாக விட முடியும். இன்றைக்கி கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கத்திரியில் இருந்தாங்க அறுவடை ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில கத்திரிக்காயுமே இன்றைக்கி வீடியோவில் நம்ம புதுசாக பார்க்க போகிறோம். நானுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கக்கூடிய கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லலாங்க. இன்றைக்கி இந்த கத்திரிக்காய் ஓரளவுக்கு அதிகமாகவே இருந்தது, எடுத்தாச்சு. ஒரு சில காய்கள் கொஞ்சம் லைட்டாக சொத்தையுமே இருக்குங்க. இந்த கத்திரிக்காய் செடி தான் பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம ட்ரை பண்ணியிருந்ததில் ஒரு செடி. இது முளைச்சதே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒன்று தாங்க. இதில் ஒரு காய் சொத்தையாக இருந்தது. கொத்து கொத்தாக அப்படியே காய்கள் வச்சுருக்குங்க. இதெல்லாமே நம்ம சரியாக வரல அப்படின்னு தான் நம்ம செகண்ட் பேட்ச் நாற்று போட்டு அதிலிருந்து கொஞ்சம் நாற்று எடுத்து இப்போ நடவு பண்ணியிருக்கேங்க. இது எப்படியோ அந்த வெங்காயத்துக்கு நடுவில் உங்களுக்கு வந்ததை நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இப்போ இந்த கத்திரி செடியும் அப்படி தாங்க. இது பாம்பு கத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். நானுமே குட்டி பாக்கெட்டில் வாங்கக்கூடிய விதைகள் தாங்க. அது சரியாக ஒரு தடவை முளைக்காதோ அப்படிங்கிற டவுட்லேயே நான் என்ன பண்ணுவேன்னா எல்லா விதையும் ஒன்றா போட மாட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போடுவேன். அந்த ஃபஸ்ட் டைம் நம்ம போட்டதுலேருந்து ஒரு சில செடிகள் எல்லாம் எடுத்து வச்சு அது சரியாக வரல அப்படின்ட்டு நான் மிளகாய், வெங்காயம் எல்லாமே அந்த இடத்துல நடவு பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதிலிருந்து ஒரு சில செடிகள் நமக்கு நல்லா வந்திருக்கு. அது போக நான் மறுபடியும் கொஞ்சம் கத்திரி நாற்று ரெடி பண்ணியிருந்தேன். அதை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ இந்த காய்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும்னு நினைக்கிறேங்க. அதுக்குள்ளேயே நம்மளால் பொறுக்க முடியல, ஆசையும் தாங்கலை. சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அதிலிருந்து கொஞ்சம் அறுவடையுமே எடுத்துட்டேங்க. இந்த கத்திரிக்காய் செடியில் பார்த்திங்கன்னா ஒரு காய் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. அதை மட்டும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா பீர்க்கங்காங்க. இது ரொம்ப குட்டி குட்டியாக காய்க்கக்கூடிய வெரைட்டி தான். ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா இது நம்மளுமே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். நான் எப்பயுமே பீர்க்கங்காய் கொஞ்சம் பெருசாக வர்றது தான் வைப்பேன். இந்த டைம் விதைகள் கிடைச்சதால சரின்னு சொல்லிவிட்டு இதை போட்டு விட்டுருந்தேங்க. எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா இந்த பீர்க்கங்காய் கொடி இவ்வளோ தான் வளருமா இல்லை இன்னும் கொஞ்சம் படருமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேங்க. ஏன்னா காய் நாட்டு வெரைட்டி இந்த மாதிரி வரக்கூடியதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் கொடி இந்த அளவுக்கு தான் இருக்குமா இல்லை இன்னும் வளருமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. நீங்கள் யாராச்சும் இந்த வெரைட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட சொரக்காய் பாருங்களேன், ஒரே இடத்துல எவ்வளோ காய்கள் வந்திருக்கு அப்படின்ட்டு. காய் வேணால் கொஞ்சம் சிறுசாக போகணும் தவிர காய் வைக்காமல் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவோடு பார்த்திங்கன்னா சொரக்காய் சூப்பராக வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல தான் அந்த செடியோட வேர் பார்த்திங்கன்னா இருக்குங்க. இங்கேருந்து இந்த சைடு ஒரு கொடி வருது, அந்த சைடு ஒரு கொடி, அந்த மாதிரி போகுது. அது போகிற எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் பிஞ்சு காயெல்லாம் நல்லாவே வச்சிட்ருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. இன்னுமே அடுத்ததான் இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். வாங்க பார்க்கலாம். இது நம்மளோட ஆப்பிள் பியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த செடி தான். இப்போ இதில் சூப்பராக காய்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது நம்ம இழந்த பழம்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அது கூட சேர்ந்தது தான் கொஞ்சம் ஹைப்ரிட் போல் இருக்குங்க. அதை தான் ஆப்பிள் பியர் அப்படிங்கிறாங்க. உண்மையாக நானுமே இந்த சம்மரில் தான் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி
நம்ம ஒவ்வொரு செடியாக வந்து நடவு பண்ணோம். அதிலிருந்து ஒவ்வொரு பழங்களாக அறுவடைக்கு வரும்போது அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா யாரோ வச்சு வளர்த்துருந்தாங்க அப்படின்னா கூட அந்தளவுக்கு நமக்கு தெரியாது. இது வந்து நம்மளே கைப்பட போய் தேடி நாற்றெல்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்து பார்த்து நம்மளே எடுத்து கிட்ட இருந்து எல்லாம் பண்ணி அது வந்து இவ்வளோ சீக்கிரம் காய்களெல்லாம் வச்சு அதை வந்து நம்ம அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி ஃபீல் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ இந்த செடியுமே நம்ம வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 6-7 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்து காய்கள் வச்சுருக்கு. ஆனால் ஒரு மாதத்துலேருந்து இது பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்த இந்த மாதிரி பூக்கள் வச்சுட்டே தாங்க இருக்கும். நானும் பார்த்துட்ருப்பேன். ஆனால் காய்கள் வந்து இப்போ தான் அப்படியே சூப்பராக வைக்க ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு சீசனில் எல்லாம் இது நல்லா காய்கள் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இப்போ பிடிக்கிறதுல ஒரு சிலது கீழே விழுகலாம். இன்னும் செடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு நல்லா வளரணும். அடுத்ததாக பாவக்காயுமே ஓரளவுக்கு இருந்ததுங்க. அதையுமே எடுத்தாச்சு. பாருங்களேன், இந்த எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் கீழே விழுந்துரும்னு நினைக்கிறேங்க, அந்த பழுப்படித்த மாதிரி. இப்போ தான் நமக்கு காய்கள் வச்சுருக்கு. ஆனால் செடியில் ஓரளவுக்கு நிறைய காய்கள் வந்து வச்சுருக்குங்க. அங்கங்கே வச்சுருக்கு. இந்த காய்களுமே இன்னும் நல்லா பெருசாகுங்க. இப்போ இந்த வருஷம் ஓரளவுக்கு வைக்கலாம். நெக்ஸ்ட்டு வருஷம் நமக்கு நல்லா வரும்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறமா இந்த அவரைக்காய் செடியில் கூட பாருங்களேன், அந்த காஞ்ச மாதிரி இருக்கிற பூக்களெல்லாம் கொஞ்சம் புழு இருக்குங்க. அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஸ்ப்ரே கொடுக்கலான் இருக்கேன். இந்த கொத்தவரங்காய் செடி விதை போட்டதுலேருந்தே சரியாக முளைக்கலைங்க. ஒரு பாக்கெட்டு விதையை நான் வாங்கி போட்டதுக்கே 1-2 செடிகள் ஏனோ தானானு வளர்ந்துருக்கு. அதில் இருக்கிறது 4 காய், அதை பறிக்க சொன்னால் அந்த செடியவே காலி பண்ணிடுவாங்க போல் இருக்குங்க. அடுத்ததான் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் இருக்கிறத ஃபுல்லாக அறுவடை பண்ணிடலான்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கோம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சமாக இருக்குங்க. அது போக இன்னொரு இடத்துலையுமே இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் பூசணி செடியுமே படர்ந்துருக்குங்க. அதனால் ஃபுல்லாக எல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வேறு ஏதாச்சும் நடவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே இன்றைக்கி எடுத்துகிட்ருக்கேங்க. நீங்கள் யாரெல்லாம் வந்து செடிகள் வளர்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். செடிகள் வளர்க்குறது கூட பிரச்சனை இல்லைங்க, எப்படியோ வச்சு வளர்த்துடலாம். ஆனால் அதில் வரும் பார்த்திங்களா களை செடிகள், அது வந்து எடுக்கிறது தாங்க டாஸ்க்கு. ஏன்னா எவ்வளோ தடவை எடுக்கிறோன்னு தெரியாது, வந்துகிட்டே எடுத்துகிட்டே இருக்க வேண்டியது தாங்க. அதில் சில சமயம்லாம் நம்ம ஓரளவுக்கு ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம அசால்ட்டாக விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிருங்க. அந்த மாதிரி களைகள் வந்து ஓரளவுக்கு இதில் பிரச்சனையாகவே இருந்துகிட்ருக்கோம். நம்மளும் அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக முளைச்சி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும்போது சீக்கிரமாக எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க. நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக விட்டு பெருசானா அதுக்கப்புறம் எடுக்கிறதுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி நம்மளுமே கொஞ்சம் பீட்ரூட்டுமே அறுவடை பண்ணி அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்ருக்கேங்க. இந்த பீட்ரூட்டை வச்சு நம்ம நிறைய விதமான ரெசிபிஸ் பண்ணலாங்க. ஏன்னா இது வந்து கலரும் சூப்பராக இருக்கிறதால டேஸ்ட்டும் பெருசாக மாற்றி கொடுக்காது. அப்படிங்கிறதுனால ஸ்வீட் வெரைட்டிக்கு, அதுக்கப்புறமா நம்ம மற்ற டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கலர் வந்து ரொம்ப இந்த கலர் இருக்கிறதால குழந்தைகளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதோட மிக்ஸ் பண்ணாலுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதால விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் கொஞ்சம் வாடாமல் இருக்குங்க. அடுத்து தான் இது என்ன யாரையும் காணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு தர்பூசணி மட்டும் பார்த்திங்கன்னா தடத்தில் கிடக்குது. அதோட கொடியெல்லாம் சுத்தமாகவே காஞ்சிருச்சுங்க. நீங்கள் தர்பூசணி வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா வேலையாக அந்த விதைகளை எல்லாம் எடுத்து தூக்கி ஒரு இடத்துல போடுங்க. கண்டிப்பாக அந்த செடிகள் ரொம்ப சூப்பராக ஈஸியாகவே முளைச்சி வரும். மழை இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு காய்கள் கிடைக்கும். மழை நல்லா பெஞ்சால் செடி அவ்வளோக்கா வராது. அடுத்ததான் நம்ம வெங்காயத்தையும் அறுவடை பண்ணியிருந்தேங்க. இந்த வீடியோ தான் நான் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதில் ஒரு சிலதெல்லாம் நான் வேறு மொபைலில் ஷூட் பண்ணதால் அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதனால் இது அடுத்த வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. அந்த அறுவடையெல்லாம் பண்ணினதுக்கப்புறமா அந்த கேப்லெல்லாம் பாருங்களேன், நம்ம இருந்த கத்திரி நாற்று எல்லாமே எடுத்து நடவு பண்ணியிருக்கோம். இந்த வேலைகளுமே நம்ம ஃபுல்லாக செஞ்சுட்டோங்க. இன்னும் ஒரு சில விதைகளுமே போட்டிருக்கேங்க. இன்றைக்கி அறுவடை பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து ஓரளவுக்கு நிறைய எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் தர்பூசணி, பாவக்காய், பீக்கங்காய், கத்திரிக்காய் 2 வெரைட்டி அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் எந்த வெரைட்டி கத்திரிக்காயாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.